அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா20 பசங்க. இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி கதை நான் தினைக்கும் சொல்கிற மாதிரி தான். தினைக்கும் என்ன சொல்கிறேன்னா, நம்மளோட லைஃபுக்கு நம்மளுக்கு என்ன எப்படி ஒரு கதை வெறும் கதையாக மட்டும் இல்லாமல் அது நம்மளோட வாழ்க்கை முறையிலேருந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் தான். அப்படி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்போல்லாம் இந்த நாடுலாம் பிரிக்கப்பட்டிருக்கோம்ல, ஒரு நாடே ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கோம். ஒரு ஜெர்மன் நாடு இப்போ பிளவுபட்டிருக்கு, 2 நாடாக பிரிஞ்சிருக்கு. கிழக்கு பெர்லின், மேற்கு பெர்லின். அதாவது பெர்லின்ங்கிறது ஒரு நகரம், அந்த நகரம் 2ஆக பிரிஞ்சிருக்குது. அப்போது ஒரு நகரத்தில் உள்ளவங்க, ஒரு 2 நகரத்துக்கும் நடுப்புற பெரிய மதில் சுவர் இருக்குது. அப்போ அந்த கிழக்கு பெர்லின் நகரத்தில் உள்ளவங்கலாம் என்ன செய்கிறாங்கனாக்கா, ஒரு நாள் லாரி நிறைய குப்பை கூழான் எல்லாத்தையும் கழிவு பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு இந்த மதில் தாண்டி அந்தான பக்கம் தூக்கி வீசிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு 2 நகரம் பிரிஞ்சிருக்குன்னா சண்டை தானே, அவங்களுக்கு ரொம்ப எதிர்ப்பு, குரோதம், ரொம்ப எதிர்ப்பு. அந்த சண்டை விரக்தியில், விரோதத்தனத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ பதிலுக்கு இவங்க என்ன பண்ணணும், இவங்களும் அதே மாதிரி இவங்க நாட்டில் இருக்கிற இவங்க இந்த நகரத்தில் இந்த சைடில் உள்ளத குப்பைகள்லாம் தூக்கி அங்கே போடணும் இல்லையா. ஆனால் அவங்க அப்படி பண்ணலை. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா, ஒரு லாரி நிறைய உணவுப் பொருட்கள், பால் பொருட்கள், இந்த மாதிரி ரொட்டிகள், இதெல்லாம் மக்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் எடுத்து கொண்டுட்டு போய் அந்த மதிலை தாண்டி அந்தான அடுக்கி வச்சுட்டு போனாங்களாம். அந்த பொருட்கள் எல்லாம் அங்கே வச்சுட்டு போனது இல்லாமல் அதோட ஒரு வாசகத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் தன்னிடம் என்ன இருக்கிறதோ அதையே பிறருக்கும் கொடுப்பாங்க. என்னது, ஒவ்வொருவரும் தன்னிடம் என்ன இருக்கிறதோ அதையே பிறரிடம் கொடுப்பாங்க. எவ்வளோ ஒரு நிதர்சனமான உண்மை பார்த்தீங்களா. அதனால் ஆமாம், நம்மள்ட்ட என்ன இருக்குதோ அதை தானே நம்ம அவங்கள்ட்ட கொடுப்போம். அது நல்ல குணமாக இருந்தாலும் சரி, கெட்ட குணமாக இருந்தாலும் சரி. அதனால் நம்ம என்ன செய்வோம், அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.